construction techniques and practices. Yeah, construction techniques and practices. Okay. 5 யூனிட்டுக்கும் சிலபஸ் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுமா இல்ல டைரக்டா யூனிட் 1 போலாமா? நம்ம சப்ஜெக்ட்ல என்னென்ன பார்க்க போறோம் சொல்லுப்பா யோகேஷ். ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடுங்க சார். யா ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ சிலபஸ் ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் சும்மா கிளான்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறோம். ஒரு 1 or 2 மினிட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே சரி. ஸோ நம்ம சப்ஜெக்ட்ல என்னென்ன யூனிட்ஸ் இருக்கும் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன யூனிட் இருக்கும் அப்படின்ட்டு? இல்ல ஆர் எதை பத்தி பார்ப்போம் டாபிக்ஸ்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் ஸ்டார்டிங் எடுத்தவொடனே என்ன கேட்டேன்? நம்ம ஒரு இன்டராக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? என்ன கேட்டோம் ஞாபகம் இருக்கா? குவிக்கா ரிப்ளை பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். சொல்லுங்க. இன்டர்ன்ஷிப் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? என்னென்ன கம்பெனி எங்க போறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் யூனிட் 1ல கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ், யூனிட் 2ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். And we saw the differences between techniques and practice. யாராவது சொல்ல முடியுமா என்ன டிஃபரன்ஸ் between techniques and practice? என்ன டிஃபரன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் between construction techniques and construction practice? What is it? or unit 1ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, யூனிட் 2ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, அது சொல்லுங்க. பார்த்து கூட சொல்லுங்க. சாட்ல வேண்டாம், மோஸ்ட்லி அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எனிஒன் குயிக்? ரிப்ளைமா? ரிப்ளை பண்ணுங்க. ஒன் வே கம்யூனிகேஷன் வச்சு கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ ரிப்ளை பண்ணணும். ஓகே, யூனிட் 1 and 2ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு? டாபிக்ஸ் ஸ்கிரீன்ல பார்த்து கூட சொல்லலாம். Structural system, load bearing structure, frame ஓகே structure, ஓகே. load transfer mechanism, floor system. சார் காமனா என்ன இண்டிகேட் பண்ணுது? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பில்டிங் இருக்கு. காமனா பாத்தீங்கன்னா ஹை ரைஸ் பில்டிங், கிரீன் பில்டிங், நேச்சுரல் பில்டிங், ஸ்மார்ட் பில்டிங், எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ். ஓகே, ஸோ நமக்கு டைவர்ஸ் டாபிக்ஸ் இருக்கு. அதான் நான் மெயினாக சொல்ல வரேன் டெக்னிக்ஸ்ல. ஓகே, பட் கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா யூனிட் 2ல என்னென்ன டாபிக் இருக்கு? யூனிட் 2ல என்ன டாபிக் இருக்கு ஓவராலா பார்க்கும்போது? ஓவராலா நீங்க டாபிக்ஸை பத்தி ஒன்னொன்னா சொல்ல வேண்டாம், அது மொத்தமா சேர்த்தா எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யூனிட் 2ஓட மொத்த விஷயமும் எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடா சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், அதாவது ஒரு சைட்ல டிஃபால்ட்டா என்னென்ன பண்ணணும், இன் டிஃபால்ட். அது ஹைரைஸ் பில்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல கன்வென்ஷனல் சின்ன பில்டிங்கா இருந்தாலும் பெரிய பில்டிங்கா இருந்தாலும் பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் சில விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டா சைட்டை முதல்ல கிளியர் பண்ணிட்டு அப்புறம் மார்க் பண்ணி ஃபவுண்டேஷன் போடுறதுல இருந்து ஃபைனலா முடிக்கிற வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்ட்டு யூனிட் 2ல இருக்கு. பட் யூனிட் 1ல பாத்தீங்கன்னா டெக்னிக்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பில்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓவரால் பில்டிங்ல என்னென்ன மெக்கானிசம் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, the type of buildings approach பண்றது யூனிட் 1. அந்த டைப் ஆஃப் ஒர்க்ஸ் தட் ஆர் இன்வால்வ், the list of work types சொல்றதை விட the list of works involved to complete a project, அது யூனிட் 2. அப்புறம் யூனிட் 3 பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ கன்வென்ஷனலா வெறும் நம்ம பில்டிங்க்குனா ஃபவுண்டேஷன் தெரியும், பிலோ த கிரவுண்ட் லெவல்.
பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய எடுக்கும்போது அங்க என்னென்ன ரோல்ஸ் வரும், பர்டிகுலரா டனலிங் ஒர்க்கு, ஓகே, அப்புறம் வந்து கன்வேயன்ஸ், பைப் கன்வேயன்ஸ், இந்த மாதிரி, அப்புறம் டேம் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம், எக்ஸ்கவேஷன், தென் டீ வாட்டரிங், நிலத்தடி நீரை திரும்ப பேக் எடுக்கிறது, ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல கிரவுண்ட் லெவலுக்கு கீழே ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் யூனிட் 3ல வரும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், பட் நம்ம நிறைய வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலா. யூனிட் 4ல அகைன் நம்ம சூப்பர் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நார்மல் பில்டிங்கை தவிர்த்து என்னென்ன டைப் இருக்கு, நீங்க நம்ம போன கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஆடிட்டோரியம், இந்த அதுல இருக்கக்கூடிய ஷெல் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் ஹைரைஸ் பில்டிங்ஸ், தென் பர்டிகுலர் ஹைரைஸ் பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க வந்து லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும், காம்பனன்ட்ஸ் லைட் வெயிட்டா யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் லாஸ்ட் யூனிட் 5ல எக்யூப்மெண்ட், அதுல ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வந்து நம்ம ஆல்ரெடி ஓவர்வியூ பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல எந்த டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் போன செமஸ்டர்ல நம்ம ஓவர்வியூ பார்த்தோம். யூனிட் 5ல என்ன எந்த டாபிக் ஃபெமிலியரா இருக்கு பாருங்க, மோட்டார் கிரேடர்ஸ் சார். அதுக்கு கீழே பாருங்க என்ன டாபிக் ஃபெமிலியரா இருக்கு யூனிட் 5ல. காம்பாக்ஷன், பேட்சிங், Concrete. மிக்சிங், கான்கிரீட்டிங். யா, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் கான்கிரீட்ல நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வருது இல்லையா, பேட்சிங், மிக்சிங், டிரான்ஸ்போர்ட்டிங், பிளேசிங், காம்பாக்டிங், கியூரிங், ஃபினிஷிங், இந்த 7 ஸ்டேஜஸ். நீங்க எப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னாலும் இந்த 7 ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராசஸ்ல போறதுனால. ஸோ அதை தவிர்த்து வேற கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு, ஓகே, தென் மூவிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அப்புறம் டால் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்றதுக்கு நம்ம காம்பனன்ட்ஸை லிஃப்ட் பண்றது யூசிங் கிரெயின்ஸ், அப்புறம் வாட்டர்ல ஒர்க் பண்றதுக்கு, டனலிங் ஒர்க்குக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்குக்கு நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எப்படி கம்பேர் பண்ணலாம், இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்டா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, போன செமஸ்டர் மெட்டீரியல்ஸ்ல நம்ம அந்த காம்பனண்டோட ப்ராப்பர்ட்டி, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இப்படிதான் நம்ம பார்க்குறோம், கரெக்டா? பட் இங்க வந்து சிடிபி, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்ல we study about the process involved. Okay, அந்த ப்ராசஸ்ல we should not compromise what. நீங்க ஒரு ப்ராஜெக்ட நல்லபடியா பண்றீங்கன்னா அதுல நீங்க எந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க கிளையண்ட் உங்களை நம்பி, கான்ட்ராக்டர்னு உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறாங்க, அப்போ கிளையண்ட் மேஜரா என்ன எதிர்பார்ப்பாங்க? குவாலிட்டி. ரொம்ப வெரி குட், குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ வி ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் குவாலிட்டி. சரி, கிளையண்ட்டுக்கு நீங்க குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணா போதுமா? கிளையண்ட் உங்களுக்கு என்ன தராரு? கிளையண்ட் உங்களுக்கு என்ன? காஸ்ட். ஓகே, அப்போ காஸ்ட் ஏன் நம்ம இங்க இந்த இடத்துல பேசுறோம்? எங்கேயுமே காஸ்ட் இல்ல, ஆனா காஸ்ட் பத்தி ஏன் பேசுறோம்னா, நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போற மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, எய்தர் வந்து சப்ஸ்ட்ரக்சர் ஆர் சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஓகே, எல்லா யூனிட்லயும் காஸ்ட் ரிலேட் ஆகும். இப்போ நீங்க எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அதுல நீங்க எந்த பிராண்ட் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் சூஸ் பண்றீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட் சூஸ் பண்றீங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆடிட்டோரியம் இல்ல ஷெல் ஸ்ட்ரக்சர், ஹைரைஸ் பில்டிங், அப்போ நீங்க என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றீங்க, சப்ஸ்ட்ரக்சருக்கு என்ன மெத்தட், தென் பிராக்டிசஸ், ஈவன் ஃபார் பிராக்டிசஸ் ஒரு ஸ்டோன் மெசன்ட்ரி, பிரிக் மெசன்ட்ரி அண்ட் ஷெட், சென்டரிங் ஒர்க் எல்லாம் வந்து ஒரு ஹெல்பிங், அதாவது ஒரு சப்போர்ட்டிங் மெக்கானிசம். அந்த சப்போர்ட்டிங் மெக்கானிசமா எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க வித்தவுட் காம்ப்ரமைசிங் குவாலிட்டி, காஸ்ட். ஓகே, அதே மாதிரி டைப் ஆஃப் பில்டிங்ல நமக்கு கம்ஃபர்ட் அதிகமா ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா கிளையண்ட்டுக்கு, கரெக்டா? இப்போ கிளையண்ட்டுக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, வாஸ்து இப்போ நிறைய பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க, தென் கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு பில்டிங் சேஃப் என்விரான்மெண்டா இருக்கு, அந்த பில்டிங்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்படி பாத்துக்கிறோம், ஓகே, பொல்யூஷன் வராம எப்படி பாதுகாத்துக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்
மெக்கானிசம்ஸ் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. ஒன்னொன்னும் எப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். கிளியராமா? ஸோ குவாலிட்டி சொல்லிட்டோம், காஸ்ட் சொல்லிட்டோம். இப்போ நீங்க கான்ட்ராக்டர்னா உங்களை நம்பி ஒர்க்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ப்ரொவைட் பண்ணணும்? இப்போ நீங்க கான்ட்ராக்டர், கிளையண்ட்டுக்கு வந்து நீங்க குவாலிட்டி என்ஷூர் பண்றீங்க, சேஃப்டி என்ஷூர் பண்றீங்க. உங்களை நம்பி ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ்க்கு என்ன என்ஷூர் பண்ணுவீங்க? யூசுவலா என்ன ஆகும் சைட்ல? யா சொல்லுப்பா. சேஃப்டி சார். சேஃப்டி and salary. ஓகே. சேஃப்டி அண்ட் வேஜஸ், டெய்லி வேஜஸ் ஆர் வீக்லி வேஜஸ் அப்படி இருக்கும். ஓகே. வேஜஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டெய்லி வேஜஸ் இருக்கும். மேஸ்திரி லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வீக்லி வேஜஸ் ஆர் ஒர்க் ரிலேட்டடா இருக்கும். ஒரு போர்ஷன் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணா அதுக்கு உண்டான நம்ம அமௌண்ட் கொடுத்தாகணும். அதை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பிரிக் வால் கட்டுறதுக்கு எவ்வளவு இருக்கு, இல்ல பிளம்பருக்கு எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுட்டு சம்பளம் கொடுக்குறோம் ஆஸ் அ கான்ட்ராக்டர். அண்ட் சம்பளத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சேஃப்டி. அப்போ பர்டிகுலரா நம்ம எக்யூப்மெண்ட்னு பார்க்கும்போது அங்க அடிஷனலா நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் சேர்த்துக்கலாம். ஓகே. பர்டிகுலரா ஹேண்டில் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ இந்த பேசிக் ஒர்க் லைக் ஃபவுண்டேஷன் மார்க்கிங், தென் சென்டரிங் ஒர்க், ஒரு இடத்துலயும் நம்ம சேஃப்டி ரிலேட்டடாகவும் அப்ரோச் பண்ணணும். சரி, ஒரு கிளையண்ட்டுக்கு குவாலிட்டி சேஃப்டி சொல்லியாச்சு. மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும். என்னன்னு தெரியுமா? சப்போஸ் ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு வந்து ஒரு 8 மாசத்துல இல்ல ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர் ப்ராஜெக்ட் நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க. அப்ப நீங்க எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணணும் கிளையண்ட்டுக்கு பில்டிங்? as a Before 1 contractor. year. In the time, sir. யா, அந்த டைம் ஃப்ரேம் ஷெட்யூலை வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம முன்னாடி பிளான் பண்ணும்போது ஒரு ஷெட்யூல் இருக்கும், பட் ப்ராக்ரஸ் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். கரெக்டா? ஈவன் வந்து இப்போ கோவிட்ல கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கும் லாஸ்ட் இயர்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அதெல்லாம் வந்து அன்பிரசிடென்டட், அன்எக்ஸ்பெக்டட் வேஸ் இன் விச் எனிதிங் கேன் ஹேப்பன். பட் டிஃபால்ட்டா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு ஒர்க்கும் ஒரு டாஸ்க்கும் நம்ம முடிக்க தான் ஃபைனலா ப்ராஜெக்ட் முடியுது அல்டிமேட்டா. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் மார்க்கிங், இல்லைன்னா பேஸ்மெண்ட், இல்லைன்னா சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு ஒர்க்குக்கும் நீங்க சூஸ் பண்ண போற மெத்தட் அண்ட் ப்ராசஸ் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு ரஃபா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்டோட ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம வந்து மெயினா கவர் பண்றோம். கிளியரா? ஸோ சைட் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி ஓரியன்டா பார்த்தோம்னா the closest right now, the closest that you can observe in the civil engineering courses, construction techniques and practices. கரெக்டா? ஏன்னா நீங்க உங்களுடைய மெயின் கோர்ஸ் அவுட்கம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த கோர்ஸ் அவுட்கம்ஸ்லயும் நீங்க மெயினா அதான் அச்சீவ் பண்ண போறீங்க. சரி, இந்த 5 யூனிட்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் அவுட்கம்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அவுட்கம் பாத்தீங்க, இது வந்து டிராஃப்ட் அவுட்கம்ஸ் தான். ஆக்சுவல் அவுட்கம்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்கம் பாத்தீங்கன்னா based on unit 1 to understand about different construction techniques and structural systems. ஓகேவா? அண்ட் செகண்ட் அவுட்கம் பாத்தீங்கன்னா based on unit 2. யூனிட் 2ல நீங்க ஒரு மேசன் லெவல்ல இறங்கி, ஓகேவா? மேசன்னா மேஸ்திரி, ஒரு மேஸ்திரி லெவல்ல இறங்கி, கொத்தனார் லெவல்ல இறங்கி நீங்க அடிப்படையான விஷயங்களை எவ்வளவு ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்க போறீங்க. வாட் ஆர் த வேரியஸ் ப்ராக்டிசஸ் that are helpful in completing each activity அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரெண்டாவது அவுட்கமா இருக்கும். அவுட்கம்னா என்னன்னு தெரியும் இல்லையாமா? வாட் இஸ் அவுட்கம்? வாட் இஸ் ஜெனரலி அவுட்கம்? எனிஒன்? அவுட்கம்னா என்ன? ரிப்ளை பண்ணுங்க. அவுட்கம்னா என்ன? ரிசல்ட் தான். ரிசல்ட். Result. ஓகே, 1 minute.
சரிம்மா, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் அவுட்கம்ல. ஸோ மெயினாக அவுட்கம்னா ரிசல்ட். இந்த ஒரு யூனிட் படிக்கிறதுனால என்னென்ன உங்களுக்கு நியூவாக கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக அவுட்கம்ஸ். தேர்ட் யூனிட்ல எப்படி வேர்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க. த ரிக்வயர்மெண்ட் ஃபார் சப்ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நீங்கள் ப்ராக்டிசஸ் அதிகமாக தெரிஞ்சுக்கிறத விட வாட் ஆர் த சேலஞ்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணும்போது தான் யூ வில் கம் டு நோ அபவுட் த requirement. Okay, then only you know the requirement. Then unit 4 about superstructure la, your outcome is to understanding about the different methods and techniques involved. So the major the words that are used is techniques applied for each process or method. And in unit 5 your course outcome is to understand about the maintenance and operation of different types of tools and equipment for the equipments which are used in the construction site. Okay, the construction site na land mattum illa, even in the water bodies. So that is why dredging la varum. Okay, and also in various soil and terrain conditions. So you have the example tunneling works. Clear? Are you clear with the course outcomes? Clear? Can we Yes, proceed sir. for unit Yes, 1? sir. Okay. சரி, இன்னைக்கு யூனிட் 1ல மேஜரா பாத்தீங்கன்னா இன்டராக்ஷன் லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு கான்ட்ராக்டருக்கும் கன்சல்டன்ட் அண்ட் கிளையண்ட் இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் மாதிரி தான் இந்த ஸ்டார்டிங் யூனிட்ல ஸ்டார்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது. நம்ம யூனிட் கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ யூ கேன் ரெஃபர் டு த ஸ்லைட்ஸ் அண்ட் ஆல்சோ டு த சிலபஸ். அண்ட் யூனிட் 1ல கேஸ் ஸ்டடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ ஹாவ் ஆக்சுவலாக ஒரு புக் இருக்கு. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பர்டிகுலர்லி பேஸ்ட் ஆன் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ். அந்த புக்கோட கேஸ் ஸ்டடிஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் when we proceed with unit 1. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நிறைய கிரீன் பில்டிங்ஸ் மாடல் மாதிரி இருக்குமா, ஒரு ஊரில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பில்டிங்க்கு சேலஞ்சஸ் இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? சரி, இன்னைக்கு இன்டராக்ஷனுக்கு we are going to have the topic functions of buildings. ஓகே, ஒரு நம்ம கிளையண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இதெல்லாம் முக்கியம். லேபரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா வேஜஸ், சேஃப்டி அண்ட் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இதெல்லாம் முக்கியம். ஒரு பில்டிங்னு எடுத்துக்கிட்டா அந்த பில்டிங்க்கு என்ன முக்கியமான விஷயம்? ஒரு பில்டிங் கட்டி முடிக்கிறீங்க, how many years it should withstand? ஒரு பில்டிங் வந்து எவ்வளவு இயர் withstand பண்ணணும் ப்ராப்பரா? எவ்வளவு இயர் இருக்கும் ரஃபா சொல்லுங்க. Minimum of 50 years, sir. ஓகே, 50 to 60 or 70 இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அண்ட் வித்தின் தட் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நிறைய கெலாமிட்டிஸ் வர சான்ஸ் இருக்கு. கரெக்டா? சைக்ளோன் வரலாம், எர்த்குவேக், ஃப்ளட்டிங் அண்ட் நிறைய சேஞ்ச் இன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ட்ரக்சர் சேஃபா என்விரான்மெண்ட்ல அப்படியே இருக்கணும். ஸோ சேஃப் அகைன் அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே வச்சிருக்கோம். ஒரு பில்டிங்கோட அடிப்படை ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப் அகைன்ஸ்ட் த forces of nature. Okay, forces of nature, okay, but also some forces will be due to man-made. Nature wise பார்த்தோம்னா நமக்கு இந்த கெலாமிட்டிஸ்லாம் இருக்கும். Man-made என்ன பிரச்சனைங்க வரும் ஒரு பில்டிங்க்கு? ஒரு மேன் வர்சஸ் பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால, மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ்னால பில்டிங்க்கு என்ன மாதிரி பிரச்சனைங்க வரலாம்? எனி எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியுமா? Can anyone say example for that? About how can a building be affected based on certain man-made activities? Any example for that? யோசிச்சிட்டீங்களா?
யோசிச்சிட்டீங்களா இல்லையா? இல்ல யோசிக்கிறீங்களா? அதாவது சொல்லுங்க. ரிப்ளை பண்ணுங்க. நான் கான்ஸ்டன்ட்டா அது மட்டும் இருக்கணும். சார் while கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றீங்களா இல்ல ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட. ஒரு பில்டிங் வந்து லைஃப் லாங் இருக்கணும். பட் லைஃப் லாங்கா இல்லாம இருக்க சர்டைன் பிரச்சனைகள் நடக்குதுன்னா மேன்மேட் ஆக்டிவிட்டினால என்னென்ன ரீசனா இருக்கலாம்? பொல்யூஷன்ல கூட பாத்தீங்கன்னா நேச்சுரல் பொல்யூஷன் இருக்கு, மேன்மேட் பொல்யூஷன் இருக்கு. ஒரு கேன் யூ ஹேவ் எனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மேன்மேட் பொல்யூஷன் இன் விச் Acid பில்டிங்? rain. ஆசிட் ரெயின். ஓகே. ஈவன் கூட நம்ம ஸ்மோக், நம்ம எக்ஸ்டீரியர் வால்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட நிறைய அஃபெக்ட் ஆகும். ஸோ பர்டிகுலர் ஆசிட் ரெயின் நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இன்க்ளூடிங் the man-made and natural environments, we should able to predict and safeguard the buildings. Okay. ஜென்ரலா இப்போ பில்டிங்குக்கும் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டுக்கும் உண்டான ஒரு இன்டராக்ஷன் இந்த ஸ்லைட்ல இந்த இன்டராக்ஷனை படிக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்? The only main primary reason is to safeguard the building against what? Building குள்ள யார் இருப்பாங்க? அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு பேர் வந்து they will be called as occupant. ஓகேவா? அந்த வேர்டு டேர்ம்ஸ்லாம் பின்னாடி வரும். The term is occupant. Okay, the occupant is who is the habitat of a building. Okay, அவங்களுக்கு வெளிய என்விரான்மெண்ட்ல இருந்து என்னென்ன பிரச்சனைங்க மேஜரா வரும்னு பாத்தீங்கன்னா சன்லைட். ஓகே, நம்ம வந்து விண்டோஸ் அண்ட் வென்டிலேஷன்ஸ் இம்ப்ராப்பரா இருந்ததுன்னா சன்லைட் ரெண்டு விதமாவும் பிரச்சனையா இருக்கும். ஓகே, எக்ஸசிவ் ஹீட் உள்ள வரதும் பிரச்சனையா இருக்கும், இல்ல ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லைனாலும் நமக்கு there will be no proper elimination, natural ventilation. Okay, and another example is precipitation. Precipitation is nothing but rainfall or snow. Okay, and then pollution la air noise எல்லாமே கவர் ஆகும், பட் செப்பரேட்டா வச்சுக்கணும். நம்ம வாட்டர் பொல்யூஷன் இந்த இடத்துல எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். then lightning and then noise. நம்ம எந்த டைப் ஆஃப் பில்டிங்ல வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருந்தாகணும்? என்ன டைப் ஆஃப் பில்டிங்ல? ஜெனரலி எல்லா டைப்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு நாய்ஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் கிடையாது. பட் பர்டிகுலரா ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ், கிளினிக், பர்டிகுலர் இயர் கிளினிக், இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பில்டிங்ஸ்ல அடிஷனல் கேர் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கம்ஃபர்ட் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்றது. ஓகே, அண்ட் தென் ஏர் சர்க்குலேஷன், அதான் வந்து ஏர் மோஷன் இருக்கு, ஏர் சர்க்குலேஷன் அண்ட் ஹியூமிடிட்டி, த சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், அதனால வரக்கூடிய ப்ரெஷர் சேஞ்சஸ், அது எப்படி கிளைமேட்டிக் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய லோக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் தென் சோலார் ரேடியேஷன், ஏர் டெம்பரேச்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஆர் த என்விரான்மெண்டல் காசஸ் that could interact with the building one way or another. Okay, ஒரு கம்ஃபர்டபிள் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் கம்ஃபர்ட் இருக்கும்? ஒரு இப்ப நம்ம வந்து பில்டிங் ஆஸ்பெக்ட்ல இருந்து மட்டும் யோசிக்க கூடாது, பில்டிங்குள்ள இருக்கிற ஒரு பர்சனோட ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வீடு கட்டி உள்ள இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் கம்ஃபர்ட் இருக்கணும்? என்விரான்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஐசைட் இருக்கு. ஓகே, ஐசைட் வந்து நம்ம விஷுவல் கம்ஃபர்ட், அதாவது ப்ராப்பரான வென்டிலேஷன் உள்ள இருக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, விஷுவல் கம்ஃபர்ட். தென் காதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அகாஸ்டிக் கம்ஃபர்ட். ஓகே, வெளியே இருந்து அன்னெசரி நாய்ஸ் வந்து உள்ள அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். அண்ட் தென் இப்போ நம்ம நோஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு அகைன் பொல்யூஷன் ரிலேட்டடா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்மெல் அண்ட் ஆர்டர், இந்த வாட்டர் பொல்யூஷன், இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அண்ட் தென் பாடி சென்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தெர்மல் கம்ஃபர்ட். ஓகே, ஸோ ப்ராப்பர் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் that are required. The changes in temperature or moisture and the
man-made pollution like noise, then microclimatic changes within the local area, and proper ventilation for visual condition, and allowance for proper air circulation. These are all the basic comfort required by a person, that is required by an occupant inside a building. Okay, so இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். சரி, இப்போ லைட்டா டெக்னிக்கலா போகணும்னு வச்சுக்கோங்க. நீங்க டிசைனரா பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்க கட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி, கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஸ்லைட்லயே ஆன்சர் இருக்கு, நீங்க சொல்லலாம். நீங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டிசைன் சார். டிசைன். ஸோ டிசைனுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா பிளானிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீஸபிளா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி எடுத்துன்னு வந்து மிடில் ஆஃப் த சிட்டில வைக்க முடியுமா? முடியாது. ஏன், என்ன ரீசன்? நான் அதோட பொல்யூஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், அதனால மெயின் இதுல முடியாது. சோ அத வந்து நமக்கு தனியா நார்ம்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? EIA, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். EVS கெமிஸ்ட்ரியில கூட படிச்சிருப்பீங்க, EVSல. கரெக்ட்டா? என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். என்னென்ன டைப் ஆஃப் பில்டிங் எங்கெங்க இருக்கணும், அதோடைய நார்ம்ஸ், எவ்வளவு கிலோமீட்டர் சிட்டி தள்ளி இருக்கணும், அண்ட் பொல்யூஷன் என்ன ரேஞ்சஸ்ல இருக்கணும், இதெல்லாம் பேசிக் திங்ஸ். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர், கரெக்டா? PM 2.5, PM 10, தென் NO2, SO2, இந்த மாதிரி CO2 எல்லாமே டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கும், லிமிட்ஸ். ஈவன் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல நமக்கு தனியா we have code books to assess the quality based on several parameters, pH value, color, turbidity, சொல்லிட்டே போகணும். அதே போல ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணும்போது அந்த இடத்துக்கு பீசிபிளா இருக்குமா இல்லையா, சாத்தியமா இல்லையா? ஓகே, ஒன்ஸ் யூ ஸ்டடி த பிளானிங் தென் யூ கோ ஃபார் டிசைன். டிசைன்லயும் டைரக்டா ஸ்ட்ரக்சர் நம்ம சால்வ் பண்ண முடியாது. இப்போ காலம் பீம், இந்த எவ்வளவு கம்பி யூஸ் பண்ணோம், என்ன கிரேட் கான்கிரீட் யூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி யோசிப்பீங்களா? இல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் வரப்போகுது அப்படின்னா அது உள்ள வரக்கூடிய ஃபெசிலிட்டி பத்தி யோசிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் will you think about the facility or the structural part? எதை யோசிப்பீங்க ஒரு பில்டிங்ல? ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் பார்ட் இஸ் ஃபார் சேஃப்டி, பட் உள்ள என்ன வரப்போகுதுன்னு நீங்க யோசிக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் டிசைன்ல? இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை BHK இருக்கணும், ஒரு கமர்ஷியல் பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மால் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும், அது உள்ள வரக்கூடிய தியேட்டர் இருந்தா எவ்வளோ நமக்கு ஆக்கியபன்ஸ் வருவாங்க, உள்ள போவாங்க வருவாங்க, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் நமக்கு முக்கியம். அதே போலதான் நம்ம ஒரு டிசைன்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபங்க்ஷனல் பார்ட்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்பர் ஆஃப் ஆக்கியபன்ஸ் எவ்வளவு பேர் உள்ள வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஸோ தட் வில் டிசைட் த டைமென்ஷன்ஸ். ஓகே, தட் வில் டிசைட் த டைமென்ஷன்ஸ். நீங்க CAD டிராயிங் வரையறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இயர்ல, அப்போ ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா எல்லா டிராயிங்லயும் டோர் அண்ட் விண்டோக்கு வந்து ஒரே மாதிரி சைஸஸ் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இருக்கும், பாத்திருக்கீங்களா? லெஜெண்ட்ஸ்ல மார்க் பண்ணுவீங்க, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஸ்டாண்டர்டா சைஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான சைஸஸ் இருக்கும். என்ன காரணம்? ஸ்டேர் கேஸ், காரிடார், டோர் அண்ட் விண்டோ எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் ரேஞ்சஸ் இருக்கு. என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? What is the reason? Even ஒரு மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் அதான் யூஸ் பண்றாங்க சார். மேக்ஸிமம் அது வந்து இட் இஸ் ஜெனரலி ஃபாலோட் நார்ம்ஸ். அது மட்டும் இல்லாம ஈவன் ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா கூட அதுல வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி வேணா பிரிச்சுக்கலாம், வாஸ்து அப்படின்னும் பிரிச்சுக்கலாம், இல்ல வந்து சைஸ் நமக்கு கன்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா. ஒரு ரெஸ்ட் ரூம் இல்ல ஒரு ஹால், ஒரு கிச்சன், அங்க வரக்கூடிய யூட்டிலிட்டிஸ். ஓகே, the utilities under the moment, this is what is going to decide the dimensions of a room. correct or not? கரெக்டா? இப்போ ஒரு பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, ஆனா 5 அடிக்கு 5 அடியில ஒரு பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஒரு பெட்ரூம்க்கு 5 அடிக்கு 5 அடி பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்களா? லென்த் அண்ட் வித்
No, sir. நோ. வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா அங்க உள்ள வி cannot அந்த பெட்ரூமோட ஃபங்க்ஷனே இருக்காது அது. கரெக்டா? பட் அதே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டோர் ரூமுக்கு அது பாசிபிளா? இஸ் இட் பாசிபிள் ஃபார் த சேம் சைஸ்? Yes, sir. ஃபார் ஃபார் அ ஸ்டோர் ரூம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படாது. தட் இஸ் வாட் சி நம்ம என்னென்ன யூட்டிலிட்டிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் the overall dimensions will be the deciding factor. ஓகே, ஈவன் ஒரு ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா ரைசர் எவ்வளோ, த்ரெட் எவ்வளோ, கால் வைக்கிறோம் இல்லையா, இந்த காலோட பாதத்தோட அளவு வச்சு தான் நம்ம ஸ்டார் கேஸ் டிசைன் பண்றோம். வாட் இஸ் த டைமென்ஷன்ஸ்? ஸோ the functional part is going to decide the overall dimensions, and once you decide, you will create a plan like you did in the computer aided building drawing. You will create a plan, and after that proceed for structural design. Okay, in the structural design you can able to decide what are the types of components that are going to be there, grade of concrete, then the type of steel that you're going to use, the number of steel bars that you're going to use. Okay, these all will be decided based on the analysis. நம்ம இப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல ஒரு பீமை பத்தி நீங்க அதனுடைய ரியாக்ஷன்ஸ், மொமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா முக்கியமா என்ன தேவை? வாட் இஸ் த டேட்டா கிவன்? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்ன டேட்டா இருக்கும்? யா, லோடு வேல்யூ இருக்கும். கரெக்டா? இந்த லோடு வேல்யூ அது மட்டும் இல்லாம எங்க பர்டிகுலர் ஆக்ட் ஆகும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி we will collect the input. சிமிலரா ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன டைப் ஆஃப் லோட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். the types, broadly classified types. இது டீடைல் கிடையாது, ஜஸ்ட் broadly classified types. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டெடி லோட், குவாசி ஸ்டெடி லோட் அண்ட் டைனமிக் டிரான்சிட்டரி லோட். ஓகே, broadly classified. ஆனா நம்ம போக போக கொஞ்சம் இன்னும் நமக்கு ப்ராக்டிக்கலா போகும் நிறைய டைப்ஸா பார்க்கும்போது. சரி, ஸ்டெடி லோடு வந்து டியூ டு செல்ஃப் வெயிட் அண்ட் ஆல்சோ டிட்டர்மினிஸ்டிக் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த டிட்டர்மினிஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு மீனிங் தெரியுமா? டிட்டர்மினிஸ்டிக் என்ன மீனிங்? டிட்டர்மினிஸ்டிக்னா என்ன மீனிங் தெரியுமா இல்ல சொல்லவா? சொல்லுமா, மீனிங் தெரியுமா இல்ல சொல்லணுமா? கேக்கல. சொல்லுங்க சார், தெரியாது. ஓகே, டிட்டர்மினிஸ்டிக்னா நமக்கு சர்டைன் அப்படின்னு அர்த்தம். அதாவது we can able to find out. டிட்டர்மைன்னா என்ன? டிட்டர்மைன்னா ஃபைண்ட் அவுட். டிட்டர்மினிஸ்டிக்னா it can be find, இதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ it can be easily determined அப்படிங்கிறது தான் டிட்டர்மினிஸ்டிக். ஓகே, ஒரு பில்டிங்கோட செல்ஃப் வெயிட் அப்படின்னா என்ன? நம்ம அதுல இருக்கக்கூடிய காலம், பீம், ஸ்லாப், புட்டிங், ஓகே, எல்லாமே கான்ஸ்டன்டா எது இருக்குமோ, ஒரு பில்டிங் தனித்துவமா என்ன இருக்குமோ அதான் செல்ஃப் வெயிட். ஸோ இப்போ நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா when you stand using your two legs, you are standing upright. Okay, and how it is possible? You are maintaining the balance for yourself. Okay, நீ நிக்கும் போது நீங்க உங்களே பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு பில்டிங்கும் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு it should balance itself. It should balance its own weight. ஓகே, அதோட அந்த பில்டிங்கோட வெயிட்டை அந்த பில்டிங்கே தாங்கணும் ஃபர்ஸ்ட். அதான் அந்த ஸ்டெடி லோடோட மீனிங். இஸ் தட் கிளியர்மா? கிளியரா? Yes, sir. Next, quasi steady load. So that means the loads may change from time to time based on materials. Example, furniture, machinery. கரெக்டா? இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்னா நமக்கு காட், சோஃபா, டிவி, கிச்சன் செட், யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் பில்டிங்ஸ்னா நமக்கு ஃபர்னிச்சர்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப் இதெல்லாம் இருக்கும். போர்டு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்னா நமக்கு மிஷினரி பார்ட்ஸ், அட்மின் பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங்ல உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், டேபிள், சேர் இதெல்லாம் இருக்கும். கரெக்டா? ஸோ பேசிக்காவே த டைப் ஆஃப் பில்டிங், த ஆக்குபென்சி, த நேச்சர் ஆஃப் ஆக்குபென்சி
will decide what type of utilities will come. So that is what is quasi steady. Quasi steady now it will fluctuate. Okay, even the number of persons உள்ள வராங்க போறாங்க இல்லையா, அப்போ நமக்கு ஒரு பில்டிங் குள்ள ஆளுங்களும் உள்ள வராங்க போறாங்க, அப்போ the people are also belonging to quasi steady. Okay, because the number of people inside a building at any point of time will change, particularly in commercial building பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீக் ஹவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அந்த டைம் உள்ள வந்து நிறைய பேர் ஆக்குபென்சி மக்கள் இருப்பாங்க. இதுவே வந்து அந்த மால் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் ஹவு இட் வில் ஃப்ளக்சுவேட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் பட் சேஞ்சஸ் வித் டைம். இஸ் இட் கிளியர்மா? குவாசி ஸ்டடி அப்படின்னா ஈவன் ஃபர்னிச்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கும், நான் நாளைக்கு ரிமூவ் பண்ணிட்டா லோடு மாறிடும். கரெக்டா? இஸ் தட் கிளியர்? குவாசி ஸ்டடி எக்ஸாம்பிள் புரியுதா? Yes, sir. Okay. 1 minute. Roll number 15. Altaf absent. Okay, ma. Ninga, let me take the attendance now. சரி, இப்போ நமக்கு அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டெடி அண்ட் குவாசி ஸ்டெடி. அதே டைம்ல டைனமிக் டிரான்சிட்டரி இப்போ பாத்தீங்களா அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது என்ன மீனிங்? டைனமிக் டிரான்சிட்டரி uncertain அப்படின்னா என்ன? Can we able to find out or not find out? Cannot able to find out. And it is also transitory அப்படின்னு இருக்கு, which means not permanent and also occurring for very short period. So இந்த டைப் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் seismic load, wind load, maximum calamity related வரும். And dynamic அப்படிங்கிற வேர்ட் மீனிங் என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். What is the meaning for dynamic? Dynamic opposite என்ன? Static. Yeah. So dynamic na moving. So அந்த natural calamity la moving la forces act ஆகுது இல்லையா? seismic load, wind load. seismic load அப்படின்னா என்ன? seismic load அப்படின்னா என்ன? Yeah, it is example for the earthquake forces. Okay, a technical term. Earthquake force oda technical term. சரியா? ஸோ இப்போ இந்த கிராஃப் வரைக்கும் பார்த்து நம்ம மேக்ஸிமம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்டடி த SOM2. இன்னைக்கு டுட்டோரியல் வரணுமா? என்ன சப்ஜெக்ட்? SOM2 தானே? டைம் டேபிள் பாத்தீங்களா? சொல்லுமா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல லேபுக்கு கண்டென்ட் எல்லாரும் முடிச்சிட்டீங்க இல்லையா? ஃப்ரண்ட் பேஜஸ் வந்துருச்சா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணாங்களா ஃப்ரண்ட் பேஜஸ் இன்னைக்கு? ஓகே, ஸோ அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஆல்ரெடி A4 ஷீட்ல எழுதிருக்கீங்க இல்லையா? அது கூட கம்பைல் பண்ணி ஸ்பைரல் பண்ணி சப்மிட் பண்ணுமா? டெட்லைன் சொன்னாங்களா சர்வே லேப் ரெக்கார்டுக்கு? என்ன டெட்லைன்? 2 days சொன்னாங்க. 2 days. அதான் 10th. ஓகே, அன்னைக்கு சேம் டேல பேரலா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்டும் கொண்டு வந்துருங்க. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் இன் சென்னை, அவுட் சைட்ல இருக்கிறவங்க, யூ கொரியர் த டீடைல்ஸ் டு யுவர் கிளாஸ்மேட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஹியர். ஓகே, காலேஜ் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணாதீங்க, பிகாஸ் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் மாறி போயிடும். நேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக், தீபக் இந்த மாதிரி நேம்ஸ், காமன் நேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிபார்ட்மெண்ட் ஷேர் பண்ணி வேற எங்கேயாவது மாறிடும். ஸோ ஆஸ்க் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் இன் நியர் த காலேஜ், அவங்களுக்கு சென்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஈவன் யூ கேன் சென்ட் இன் த ஈவினிங் டைம், ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் கூட நீங்க வந்து நீங்க அப்புறம் ரீசன் சொல்லாதீங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்ட்டு. யூ கேன்
ஈவன் சப்மிட் இந்த லேட்டர் ஆர். ஓகே, காலேஜ் ஹாஸ்டலில் வந்தீங்கன்னா ரவிக்குமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். போத் சர்வே ரெக்கார்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ எம் ஸ்பீக்கிங் போத் ஃபார் சர்வே ரெக்கார்ட் ஆஸ் வெல் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரெக்கார்ட். ஓகே சரி, இப்போ இந்த கிராஃப் பாருங்க. Can you able to see the difference? Steady load na என்னமா, it will be constant throughout all the time. Correct? ஏன்னா அதான் building ஓட weight, self weight, it doesn't change, so it is steady in nature. That is constant, and that is why constant அப்படிங்கிறதுனால graphல we have the y is equal to value, whatever the load it is, that is our value in the graph, a horizontal line. And then quasi steady க்கு we have a fluctuation graph with the fluctuations. சரியா? So that is quasi steady. And transitory பாத்தீங்கன்னா it doesn't occur always. எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும் இல்லையா? calamity, நமக்கு wind, heavy wind action or earthquake எப்பயாவது தான் நடக்கும். ஸோ அந்த நடக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஃபோர்ஸ் எக்ஸிபிட் பண்றதுனால பீக் ஆகுது லோட் அந்த பாயிண்ட், அந்த வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் மட்டும். ஸோ தட் இஸ் டிரான்சிட்டரி. ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 or 2 ஸ்லைட்ஸ் இருக்கும். இட் இஸ் பேசிக்லி அபவுட் த லைஃப் ஆஃப் அ பில்டிங் அண்ட் வாட் ஆர் த கேட்டகரி ஆஃப் லோட்ஸ் தட் யூ கேன் சி ஒன் பை ஒன். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? யூ வில் சி த டைப்ஸ் ஆஃப் லோட் in detail about it in the next class. Okay, so பேசிக்கா இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்கம்மா. நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. IS 875 சீரீஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. You can have a note of the code books. IS Indian Standard IS code 875. Different parts are there to discuss about the types of load that we can be extracting to understand about the building. எவ்வளோ லோட் மொத்தம் ஆக்ட் ஆகும், and we need to design it in such a way to resist. இந்த லோட்ஸை ரெசிஸ்ட் பண்ணாதான் we can able to balance and provide safety to the structure. கிளியரா? கிளியராமா? இதெல்லாம் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். Do you have any doubts? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே, அண்ட் இன்னைக்கு டுட்டோரியல் அவர் என்ன? லாஸ்ட் அவர் 7th அவர் என்னமா? ஆஃப்லைன் அவர் 7th அவர் என்ன? SOM 2, sir. SOM 2. ஓகே, அண்ட் இன்னைக்கு கிளாஸ் நடந்துச்சு இல்லையா? SOM 2 மார்னிங் 2 hours. ஸோ அதனுடைய கான்செப்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த தியரம் ஃபார்முலாலாம் சொன்னாங்க இல்லையா? மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பேசிக்கா ரீரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னா டோன்ட் எழுதாம விட்டுறாதீங்க. ஓகே, அந்த ப்ராக்டிஸை வந்து விட்டுட்டிங்கன்னா கஷ்டம். எழுதாம விட்டுட்டிங்கன்னா ஈவன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நீங்க எத்தனை பேர் எழுதியிருப்பீங்கன்னு தெரியாது. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து we will have the writing part also. பட் ரொம்ப அப்படின்ட்டுலாம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியமானதோ அதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். இமேஜஸ், பிக்சர்ஸ், கிராஃப், இந்த மாதிரி கிராஃப்லாம் ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களை ஃபுல்லாக டேபிள் போட்டு எழுதணும்ட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் லோட் இருக்குன்னா என்னென்ன டைப்ஸ் அண்ட் ப்ராக்கெட்டில் கீவேர்ட்ஸ், அதை பற்றி என்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, அஜித் ஏதாவது சொல்லணுமா? அஜித் ஏதாவது சொல்லணுமா? ஓகே, மைக் ஆன் பண்ணிட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டோம். இந்த மாதிரி ரிப்பீட்டடா பண்ணீங்கன்னா ஆப்சன்ட் போடும். சரிம்மா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் டாபிக்ஸ். ஓகே, அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் பற்றி
பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சிலபஸ் யாருக்காவது டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்குன்னு பார்க்கும்போது வர்கீஸ் பிசி அண்ட் அரோரா. ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஜென்ரலாக ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்கும் இதில் வர்கீஸ் அண்ட் அரோரா. அண்ட் பியூரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆத்தர். ஓகே, அதர் ரெஃபரன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஜேஜா, எஸ்சி சர்மா, தேவ்தர் எல்லாமே அங்கங்கே பார்ட்டாக இருக்கும். அண்ட் லிசன் எவ்ரி ஒன், முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் டீட்டெயிலாக சொல்லுவேன். 17 ரெகுலேஷனில் தான் உங்களுக்கு யூனிட் 1 ரொம்ப புதுசு. ஓகே, இதுக்கு முன்னாடி படித்தவங்க ரெகுலேஷன் 13 ரெகுலேஷனில் வந்து இந்த யூனிட் 1 இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு வாட் யூ சி. ஸோ நீங்கள் ஆன்லைனில் நிறைய நோட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணலான்னு போனீங்கன்னா யூனிட் 1 பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூனிட் 1 பேருக்கு கான்கிரீட்னு இருக்கும், சம்மந்தமே இல்லாமல். ஸோ ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் கிளாஸில். ஓகேவா? இஸ் தட் கிளியர்மா? லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் யூனிட் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்னு போட்டிங்கன்னா எங்கேயுமே இருக்காது. மற்ற ரிமைனிங் 4 யூனிட்ஸ் இருக்கும், பட் இந்த யூனிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்காது நோட்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேம்மா, நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். அண்ட் SOM 2 படிங்க, ஆஃப்லைன் ஹவரில்.